இப்போ இந்த 15 லட்ச ரூபாயில எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்கும். 450 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சிங்கிள் பிஹெச்கே பண்ணி நம்ம பிளான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. விண்டோட இது பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் பண்ணியிருக்கிறோங்க. இது வந்து என்னன்னா இந்த டெஃப்லான் கோட்டட் மாதிரி கிளாஸஸ் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப், நாய்ஸ் ப்ரூஃப் இது மூணுமே இது கவர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கிரானைட் டாப்பு தான். அது இல்லாமல் நல்லா ஃபேன்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கீழே வந்து டீக்கு வுட்லேயே ஒரு கார்விங் பண்ண லெக் ஒன்று கொடுத்துருக்குறோம். இது வந்து ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். இது லாக் பார்த்தீங்கன்னா நம்ம காட்ரேஜ் லாக், இது சிலிண்டர் லாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த லாக் கொடுத்துருக்குறோம். உள்ளேருந்து நீங்கள் லாக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ வெளியேருந்து திறக்க முடியாது. பிளாட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5,50,000 ஸ்டார்ட் இருக்குது. இது எப்படின்னா எல்லாருமே வாங்கக்கூடிய விலையில தான் இது வச்சுருக்கிறோம். ஆட்டோ ஓட்டுறோம், கார் டிரைவ் பண்ணுறோம், ஒரு பொட்டி கடை வச்சுருக்கிறோம், இல்லை ஒரு பூக்கடை வச்சுருக்கிறோம், இல்லை ஒரு டீ கடை வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாடகை வீடு தான் நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வாடகையே பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா மாதமான ஒரு 6,000, 7,000, 8,000 அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் இருக்க ஒரு 1 பிஹெச்கே வில்லாவும் கூடவே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வில்லா பிளாட்ஸையும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளை இதுக்காக இன்வைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஐபியிலேருந்து மிஸ்டர் சைமன் தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காரு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சென்னையில் ஃபுல்லாக நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் வேறு எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வேணுனாலும் கீழே இருக்க இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். வணக்கம், என்னுடைய பேர் சைமன். நான் விஐபி ஹவுசிங்கில் மேனேஜராக இருக்கிறேன். இப்போ நம்ம 15 லட்ச ரூபாயில் ஒரு இண்டிவிஜுவல் வில்லா, அதாவது மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி பிஃபோர் செங்கல்பட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த 15 லட்ச ரூபாயில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு இருக்கும். 450 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சிங்கிள் பிஹெச்கே பண்ணி நம்ம பிளான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. இது மாடல் ஹவுஸாக கட்டி வச்சுருக்கிறோம். நீங்கள் சைட்டுக்கு வந்தீங்கன்னா சைட்டை பார்க்கலாம். இந்த சைட்டு எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குது அப்படின்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வடக்கால்ன்ற வில்லேஜில் நம்ம பண்ணியிருக்கிறோம். இங்கேருந்து வில்லியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் 3.5 கிலோமீட்டர்ஸ். இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரகடம் ஆக்சஸ் இருக்குது. அதாவது இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி அந்த சிப்காட்டும் நமக்கு இங்கேருந்து அக்சஸ் பண்ணலாம். இந்த பக்கம் உரகடம் சிப்காட்டுக்கும் அக்சஸ் பண்ணலாம். இப்போது ஒரு சென்னையில் ஒரு நல்ல ஸ்பாட்டாக வளருது அப்படின்னா இந்த இடத்த வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி செங்கல்பட்டு வரைக்குமே சென்னை சிட்டிக்குள்ளே லிமிட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த லிமிட்டுக்குள்ளே ஒரு 15 லட்ச ரூபாயில் நம்ம அப்பார்ட்மெண்ட்டே இன்றைக்கி வாங்க முடியாத நிலமையில் இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம வந்து 15 லட்ச ரூபாயில் வில்லா கட்டி கொடுக்குறோம். இது எல்லாருமே வாங்கக்கூடிய ப்ரைஸ் தான். அது இல்லாமல் லோன் ஃபெசிலிட்டியும் நம்ம பண்ணித்தரோம். பேங்க்கை வந்து நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இதுக்கு சைட்டை வந்து பார்க்கும்போது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பேசிக்கலாங்க. வாங்க நம்ம வில்லா பார்க்க போகலாம். இப்போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பேசஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில். அந்த ஸ்பேஸ் என்னென்னா கார்டனாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கார் பார்க்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ரு கூட இங்கே ரொம்ப நல்லா குடிக்கக்கூடிய தண்ணி தாங்க. ஸோ நல்ல அருமையான கிரவுண்ட் வாட்டர் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி வில்லான்றதுனால நீங்கள் ஈஸியாக வாங்கி உடனே வீடு கட்டி, நான் வீடு கட்டி கொடுக்கும் போதும் இல்லை இந்த வீடுக்கோ நீங்கள் வந்து தங்கி இங்கேருந்து நீங்கள் வேலைக்கு போகிறதா போகலாம். பக்கத்தில் ஸ்கூல்ஸு, காலேஜு எல்லாமே உங்களுக்கு நியர்பை இருக்குது. உங்களுக்கு செங்கல்பட்டு பற்றி நிறையா தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட்டு செங்கல்பட்டுக்கு நியர்பை கொண்டு வர்ற மாதிரி ஒரு பிளான் பேசியிருக்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ன்றதுனால அதை பற்றி நம்ம பேசிக்கலாம். சார், இப்போ டோர் பார்த்தீங்கன்னா டீக்குட் டோர் கொடுத்துருக்குறோம். சைஸு 7x3 சைஸு நல்லா பெரிய சைஸாக இருக்கும். பெரிய பெரிய பொருள் திங்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துன்னு போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குன்றதுனால இந்த டோர் பண்ணியிருக்கிறோம். விண்டோவும் பக்கத்தில் கொடுத்துருக்குறோம். ஹாலுக்கு விண்டோ என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இருக்கிற விண்டோ இது 5x3 இந்த சைஸில் பெரிய சைஸாக இருக்குது விண்டோ. இந்த விண்டோட இது பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் பண்ணியிருக்கிறோங்க. இது வந்து என்னென்னா இந்த டெஃப்லான் கோட்டட் மாதிரி கிளாஸஸ் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப், நாய்ஸ் ப்ரூஃப் இது மூணுமே இது கவர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே வராது. மழை காலத்துலேயும் சரி, வெயில் காலத்துலேயும் சரி உங்களுக்கு திறக்கவும் மூடவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து இதுக்காக கொடுத்த ஸ்பெஷல் விண்டோஸ். ஹால் பார்த்தீங்கன்னா ஹால் சைஸ் வந்து 22x12 சைஸுங்க. இது ஹாலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வென்டிலேஷனாக இருக்கிறதுக்காக பெரிய சைஸ் விண்டோ கொடுத்துருக்குறோம். அதாவது 6 அடிக்கு 5 அடி பெரிய சைஸ் விண்டோ இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5x3 சைஸ் ஒரு விண்டோ இருக்குது. இந்த ஹால்லேயே என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஒரு சின்ன பார்ட்டிஷன், அதாவது பார்ட்டிஷனாக பண்ணிக்கலாம் வேணும்னா. பார்ட்டிஷன் இல்லாமல் இது ஓப்பன் கிச்சனாகவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோங்க இதில். சரிங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2க்கு 2 சைஸில் வெர்டிஃபைட் டைல்ஸ் எல்லாம் சோமனியா டைல்ஸ் தான் போட்டுருக்கோம். கம்பெனி பிராண்டடாக இருக்கும் உங்களுக்கு. எலக்ட்ரிக்கல் பாயிண்டர் பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து என்ன வேணாலும் இதில் யூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு டியூப் கொடுத்துருக்குறோம். இந்த பக்கம் ஒரு நைட் லேம்ப் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஃபேன்சி லேம்ப் போட்டுக்கலாம். இதோட ஒயரிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐஎஸ்ஐ பிராண்டட் தான் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டிபி கூட இங்கே தான் இருக்குது. இந்த டிபி அதாவது என்னென்னா உங்களுக்கு டக்குன்னு மெயின் ஆஃப் பண்ணணும் இல்லை எதாக இருந்தாலும் இங்கே கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணியிருக்கிறோங்க. இது ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ சீட்டர் சோஃபா, 1 சீட்டர் சோஃபா, அது இல்லாமல் ஒரு 2-3 சேர் போட்டுக்கலாம், டீபாய் போட்டுக்கலாம். வர கெஸ்டெல்லாம் இங்கே உட்கார வச்சு ரிசீவ் பண்ணி பேசுறதுக்கு உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். 1 பிஹெச்கேல இந்த அளவுக்கு பெருசாக காம்பேக்ட் இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி வகையில் தான் நம்ம இதை செஞ்சுருக்குறோங்க. இது சீலிங் ஹைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 9.5 ஃபீட்டு சீலிங் ஹைட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? வாங்க நம்ம கிச்சன் பார்க்க போகலாம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கிரானைட் டாப்பு தான். அது இல்லாமல் நல்லா ஃபேன்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கீழே வந்து டீக்கு வுட்லேயே ஒரு கார்விங் பண்ண லெக் ஒன்று கொடுத்துருக்குறோம். இது வந்து ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். இது இல்லை சில பேருக்கு வந்து கிச்சன் வந்து ப்ரைவசி வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம பார்ட்டிஷன் வால் கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கட்டி கொடுக்குற வில்லாக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் டைல் கூட நீங்கள் சூஸ் பண்ணுற டைலை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங். இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நீங்கள் இங்கே வந்து சமைக்கிறதுக்கான ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் வச்சுக்கலாம். கீழே வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் இதில் கீழே எல்லாமே நம்ம மாடுலர் கிச்சன் மாதிரி ட்ராயரு இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம். டைலெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 ஃபீட்டுக்கு ஹைட் கொடுத்துருக்குறோம் இந்த டைலில், வால் டைலு. ஸோ என்ன பிசுக்கு எது இருந்தாலும் டக்குன்னு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ப்ரொவிஷன் பாருங்கள், எல்லாமே 15 ஆம்ஸ் சாக்கெட் கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து மைக்ரோ ஓவன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பெரிய பெரிய திங்ஸ் எது இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் வருது அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லாங் சைஸான ஸ்லாபுங்க இது. அது இல்லாமல் சிங்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியான சிங்க்கு, ஆன்டி ஸ்க்ராட்ச் சொல்லுவாங்க இது. ஃபிட்டிங்ஸ், வாட்டர் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜாகுவார் கொடுத்துருக்குறோம். ஏன்னா நம்ம லோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லி எதுலேயுமே தரத்தை குறைக்கவே இல்லை, எல்லாமே ஹை பிராண்டட் தான் போடுறோம். நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி லைஃப் லாங் நல்லா யூஸ் பண்ணலாம் இந்த டேப்பெல்லாம் உங்களுக்கு. இங்கேயும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து வாட்டர் பியூரிஃபை ஆர்ஓ இது எதாவது போட்டிங்கன்னா இங்கே லைன் கொடுத்துருக்குறோம், இந்த லைன்லேருந்து நீங்கள் எடுத்து இது யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? வாங்க நம்ம பெட்ரூம் பார்க்கலாம். ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் போகிற வழியில் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்குறேன். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு 4 சைஸில் இருக்கும். இந்த இடத்துல வந்து ப்ரொவிஷனல் பவர் பாயிண்ட் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு எதுனா வாஷிங் மிஷின், இது இப்போ வாஷிங் மிஷின் போடுறதுக்காகவும் இங்கே ஒரு வாஷ் பேஷனும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த லைன்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரர் டேபிள் ஏதாவது வச்சிங்கன்னா கூட பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக டெக்கரேட்டிவாக என்ன வேணால் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த ஏரியாவும் நல்லா ஸ்பேசஸாக இருக்கிறதுனால நமக்கு பெட்ரூம் போகிறதுக்கான எந்த விதமான ஒரு தடங்கள் இல்லாமல் இடிச்சிக்கின்னு போகிற மாதிரியும் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது சைஸ் டோர் பார்த்தீங்கன்னா 6.5க்கு 2.25 சைஸ் வருங்க. ஸோ இது வந்து உட்டன் ஃப்ரேம், அதாவது பார்த்தீங்கன்னா டீக் உட்டன் ஃப்ரேமு. இது வந்து ஃப்ளஷ் டோர் உங்களுக்கு. லாக் பார்த்தீங்கன்னா நம்ம காட்ரேஜ் லாக், இது சிலிண்டர் லாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த லாக் கொடுத்துருக்குறோம். உள்ளேருந்து நீங்கள் லாக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ வெளியேருந்து திறக்க முடியாது, கீ இருந்தால் மட்டும்தான் இந்த லாக்கை திறக்க முடியும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனோட பண்ணியிருக்கிறோம். வாங்க பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12க்கு 10 இது பெட்ரூம் சைஸு. ஸோ ஒரு 2 அதாவது நீங்கள் கிங் சைஸ் காட்டை கூட போட்டுக்கலாம். ஸோ டிவி வைக்கிறாங்க டிவி வச்சுக்கலாம். ஏசிக்கும் ப்ரொவைஷன் கொடுத்துருக்குறோம், பவர் லைன் கொடுத்துருக்குறோம். ஸோ வால்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் கலர்ஸ் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. நல்ல ஃபேன்சி டைப்பான பாத்ரூம் கொடுத்துருக்குறோம். இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 6 சைஸுங்க. நல்லா 7.5 அடிக்கு டைல்ஸ், அதாவது வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் கொடுத்துருக்குறோம். வாட்டர் எங்கே தெரிச்சாலும் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணி ஈஸியாக இருக்கும், அக்சஸ் ஈஸியாக இருக்கும். இது உள்ளே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் தான் உங்களுக்கு. டைல் காம்பினேஷன் இது வந்து நம்ம இப்போ மாடல் ஹவுஸ்க்காக பண்ணியிருக்கிறோம். இதே இன்கேஸ் உங்களுக்கு வந்து கலர்ஸ் மாற்றணும் இல்லை டிசைன்ஸ் மாற்றணும் அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கூட கட்டித்தரோம். இது
வாட்டர் ப்ரூஃப் டோர் கொடுத்துருக்குறோம் சார். இதில் வாட்டர் ப்ரூஃப் டோர் என்ன தண்ணி பட்டாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் தொடச்சிக்கலாம். அதே நேரத்தில் உட்டனில் வாட்டர் ப்ரூஃப் டோர், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டெர்மினேட் பண்ண டோர் இது. சரிங்களா? நம்ம மாடல் ஹவுஸ் இப்போ பார்த்துட்டோம். நம்ம பிளாட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பிளாட்டை காமிக்கிறேன் உங்களுக்கு. வாங்க போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பிளாட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ பிளாட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5,50,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் இருக்குது. இது எப்படின்னா எல்லாருமே வாங்கக்கூடிய விலையில தான் இது வச்சிருக்கிறோம். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டோ ஓட்டுறோம், கார் டிரைவ் பண்ணுறோம், ஒரு பொட்டி கடை வச்சிருக்கிறோம், இல்லை ஒரு பூக்கடை வச்சிருக்கிறோம், இல்லை ஒரு டீ கடை வச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாடகை வீடு தான் நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வாடகையே பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா மாசமான ஒரு 6,000 ரூபாய், 7,000 ரூபாய், 8,000 ரூபாய் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு வந்து ஒரு கனவு இருக்குது. என்ன கனவு அப்படின்னா எல்லாருக்குமே சொந்த வீடு ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கனவோடு இருக்கிற மக்களுக்காக நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பிளாட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் நம்ம இடத்த வாங்குறதுக்கு வந்து ஒரு 5,00,000 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும். அதுவும் கூட நாங்கள் பேங்க் லோன் கூட நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன். நீங்கள் சைட்டுக்கு வரும்போது அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிக்கலாம் உங்களுக்கு. இந்த சைட்டு லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா மகேந்திரா வேல் சிட்டி. இன்னைக்கு மகேந்திரா வேல் சிட்டியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாரும் எங்கேருந்து வராங்கன்னா தாம்பரம், அப்புறம் கூடுவாஞ்சேரி இந்த மாதிரி இடத்துல இருந்து அங்கே ட்ராவல் பண்ணி வராங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு சைட் நம்ம போட்டிருக்கிறதுனால இங்கே வீடு கட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பக்கம் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம வந்து மகேந்திரா வேல் சிட்டிக்கு உள்ளே போயிடலாம். ஸோ மகேந்திரா வேல் சிட்டிக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, பெரிய பெரிய கம்பெனி இருக்குது, ஐடி கம்பெனி இருக்குது, நான் ஐடி கம்பெனி இருக்குது. ஸோ நிறைய மக்கள் அங்கே குடியிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி அந்த இடத்துலலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டோட ரேட்டே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 3,500 ரூபாயிலேருந்து 4,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஆனால் நம்ம அந்த ரேட்டில் அந்த பட்ஜெட்டில் இங்கே நம்ம கொடுக்கல. இங்கே கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியான பட்ஜெட்டில் தான் கொடுக்குறோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இங்கே பிளாட் இருக்குது. அதுதான் சொன்னேன், 5,50,000 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம் அந்த பிளாட்டு. 5,50,000 லட்ச ரூபாய் வந்து இங்கே பிளாட் கிடைக்கிறதுனால நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 முடிஞ்சு இது ஃபேஸ் 4 போட்டுட்ருக்குறோம். அப்போ பார்த்துங்க எவ்வளோ பிளாட் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ பீப்புள்ஸ் இங்கே வந்து இடம் வாங்கி வச்சுருக்கிறாங்க. எல்லாருமே வீடு கட்டுறதுக்கான இடமா தான் இந்த இடம் இருக்குது. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களும் கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டுக்கு போகிறதுக்கான அக்சஸ் இருக்குது. பாலாறு பிரிட்ஜ் ஒன்று வருது. பாலாறு பிரிட்ஜு பக்கத்தில் போனீங்க அப்படின்னா செங்கல்பட்டு ரோடு வந்துடும். அது செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போகிற ரோட்லேயே நம்ம இந்த ரோடு டச் ஆகிடும். லெஃப்ட் சைடில் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரகடம் ரோடு. ஒரகடம் பார்த்தீங்க அப்படின்னா இரானாந்தானி இங்கேருந்து நம்ம சைட்லேருந்து பார்த்தா இரானாந்தானி தெரியும். அது இல்லாமல் ஒரகடத்துலேயே ஒரு பெரிய சிப்காட் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இன்றைக்கி ஒரகடமும் ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. நிறைய மக்கள் வந்து அங்கே வேலை செய்கிறாங்க. அங்கே உள்ள பீப்புள்ஸ் கூட நீங்கள் இங்கே வந்து இடம் வாங்கி உங்கள் கம்பெனிக்கோ இல்லை வேலை செய்கிற இடத்துக்கோ ஈஸியாக போயிட்டு வர்றதுக்கான வழியும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் பெரிபெரல் ரிங் ரோடுன்னு சொல்லி இன்றைக்கி சென்னையை சுற்றி ஒரு அவுட்டர் ரிங் ரோடு பெருசாக பிரம்மாண்டமாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ரோடு நம்ம இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கிலோமீட்டர்லேயே அந்த ரோடை அக்சஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரியான இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்குது. இப்போ நம்ம பார்த்துருக்குது சைட்டோட அமிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிறதே வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. ஸோ ப்ளே ஏரியாவை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எல்லா எக்யூப்மெண்ட்டும் போட்டு ரெடியாக இருக்குது. இப்போது சின்ன பசங்களாம் வரும்போது அழகாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். இது இல்லாமல் பிளாக் டாப் ரோடு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது பார்த்தீங்க அப்படின்னா 40 அடி ரோடு, 33 அடி ரோடு, அழகான தார் சாலை. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரோடுலாம் தெரியும் உங்களுக்கு. இபி லைனும் நமக்கு ஒவ்வொரு வீட்டுக்குமே போஸ்ட் லைன் வருது. இது இல்லாமல் கம்பெனி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லைன் கூட உங்களுக்கு ஒவ்வொரு ப்ளாட்டுக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோங்க. தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்வம் மட்டும் மாட்டினீங்கன்னா போதும், அழகாக நம்ம அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கான வசதி பண்ணி கொடுத்துருக்குறோம். தண்ணி பார்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பார்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். 6 பார்க்குலேயும் நல்ல அரிய வகை மரங்களை வச்சு அழகாக வளர்த்து பெரிய பெரிய மரங்களாகவே இருக்குது. இப்போது இன்னும் மரங்களை வளர்க்கறதுக்கான வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மெயின்டெனன்ஸை கம்பெனி பண்ணியிருக்குது. கம்பெனி சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணி 24 மணி நேரமும் உங்கள் மனையை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ கம்பெனி சைட்லேருந்து நம்ம பார்த்து உங்களுக்கு உங்கள் மனையை வந்து பத்திரமா பாதுகாக்கிறதான வேலையை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோங்க. இதில் லீகல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது டிடிசிபி அப்ரூவ்டு அண்ட் ரெரா அப்ரூவ்டு. பேங்க் லோனு நம்ம ப்ரொவைட் பண்ணி தரதுனால பேங்க்கு 30 வருஷம் டாக்குமெண்ட் கேட்டிருக்கிறாங்க. நம்ம 40 வருஷத்துக்கு மேலேயே இதுக்கான டாக்குமெண்ட் கொடுத்ததுனால கிட்டத்தட்ட 20 பேங்க் நமக்கு டைப் வச்சிருக்கிறாங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த பேங்க் வேணுமோ அந்த பேங்க்ல இருந்து நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். அந்த பேங்க் மூலியமாகவே உங்கள் பிளாட்டுக்கு நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வசதியை நாங்கள் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்கிறோம். இதை நீங்கள் பிளாட்டை வந்து பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணால் போதும், உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கார் அனுப்பி
உங்களை ஃபேமிலியோடு கூப்பிட்டு வந்து உங்கள் மனையை பார்த்து நீங்கள் அந்த மனையை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நீங்கள் அதை வந்து புக் பண்ணுறதுக்கான ப்ரையாரிட்டி நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். உங்கள் மனையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம்.